ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன சமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் குக்கரில். கழுவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம். சூடாக பரிமாறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சிட்டோம்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக நமக்கு அருமையாக கிடைக்கும். நான் 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப மசிய வேகணும்னு அவசியம் கிடையாது. பருப்பு வந்து ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு நல்லா ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். புளியை தண்ணியில் இந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ பாவக்காவை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம என்ன பண்ணலாம், ஜீரகம் வந்து ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். வெந்தயம் 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்குங்க. கடுகும் 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய தக்காளியாக இருந்தது, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த பருப்பை இதில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கணும். பாருங்கள், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் காமிச்சேன் இல்லைங்களா புளி, அதை வந்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நுரை கட்டி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம பாருங்கள், சாம்பார் கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். அங்கே ரொம்ப அருமையாக கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி எடுத்து வச்சிடலாம். ரசம் எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். இந்த சைஸுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம 3 பல்லு பூண்டு மட்டும் போதும். இதை நல்லா அம்மியில் வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கல் இருந்ததுன்னா, இடிக்கிற கல் இருந்ததுன்னா அதில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 2மே போட்டுக்கலாம். ரசப்பொடி வந்து நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இதை நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரசம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அங்கே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரசம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு உப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவோம். ரசத்துக்கு வந்து ஒரு மாதிரி நுரை கட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருங்க.
பருப்பு தண்ணி இருந்தால் பருப்பு தண்ணி போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள் ரசம் இப்போ தான் அங்கங்கே கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த ரசத்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பச்சடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 2 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை முழுசாக போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டுருவோம். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பல்லு பூண்டு எடுத்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளியில் பாதி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியில் வர தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு. சூடாக இருக்கும் போது நம்ம தயிர் ஊற்றினோம்னா தயிர் திரிஞ்ச மாதிரி போயிடும். அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் போட்டு நம்ம பரிமாறிக்கலாம். ஓகே, நல்லா உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கெட்டி தயிர் எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கெட்டி தயிர் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம கேரட் பீன்ஸில் நம்ம பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ஒரு பிஞ்ச் ஜீரகம், 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ போட்டுடலாம். நம்ம 3 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நம்ம இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கோஸ் கார பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. கடுகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பாதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ கோஸ் இருக்கும். நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கார பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, ரெட் சில்லி பவுடர், அதை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். இப்போயே போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி இருந்தால் போதும். நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னும் 1 நிமிஷத்துக்கு நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி மூடி வைக்காமல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டோன்னா பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும். காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த காயை எடுத்துடலாம்.
எடுத்து வச்சுட்டு நல்லா சூப்பராக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.